ஹே கதை பிரியர்களே, புத்திசாலித்தனம் பேராசையை எப்படி வெல்லும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? மன்னர் கிருஷ்ணதேவராயர் மற்றும் அவரது கூர்மையான புத்திசாலி அமைச்சர் தெனாலிராமனின் புகழ்பெற்ற நீதிமன்றத்திலிருந்து ஒரு கதைக்கு தயாராகுங்கள். தெனாலிராமனின் என்ன ஒரு அற்புதமான தந்திரம் இல்லையா? ஒரு புத்தகத்தை அல்லது ஒரு பூனையை அதன் அட்டையை வைத்து நீங்கள் எப்போதும் மதிப்பிட முடியாது என்பதை இது காட்டுகிறது. இந்த புத்திசாலித்தனம் மற்றும் ஞான கதையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், மேலும் அற்புதமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கீழே உள்ள கருத்துகளில் எங்களிடம் கூறுங்கள். நீங்கள் கேள்விப்பட்டதிலேயே மிகவும் புத்திசாலித்தனமான தந்திரம் எது? ஒரு நாள் தலைநகரில் வளர்ந்து வரும் எலி பிரச்சனையை தீர்க்க மன்னர் கிருஷ்ணதேவராயர் முடிவு செய்தார். ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் எலிகளை வேட்டையாட ஒரு பூனை வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். பூனைகள் நன்கு பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய, பட்டினியால் வாடாமல் இருக்க, ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர்களின் பூனைக்கு பால் கொடுக்க ஒரு ஆரோக்கியமான பசுவையும் கொடுத்தார். அனைத்து மக்களும் நன்றியுள்ளவர்களாக இருந்தனர், ராஜாவின் அமைச்சர்களைத் தவிர. அவர்கள் பேராசை கொண்டவர்கள். நாம் ஏன் ஒரு முழு பசுவின் பாலை ஒரு பூனைக்காக வீணாக்க வேண்டும்? பாலை நம் குடும்பங்களுக்காக வைத்திருப்போம், பூனை தானே எலிகளை வேட்டையாட அனுமதிப்போம் என்று அவர்கள் நினைத்தார்கள். தெனாலிராமன் என்ன நடக்கிறது என்பதை கண்டார். இறுதியில் பூனைகளை பரிசோதிக்க மன்னர் வருவார் என்பது அவருக்கு தெரியும். அந்த பாலை நானும் என் குடும்பத்திற்காக வைத்திருக்க விரும்புகிறேன், ஆனால் நான் பிடிபடக்கூடாது என்றும் நினைத்தார். எனவே தெனாலி ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் சற்று கொடூரமான திட்டத்தை வகுத்தார். அன்று மாலை தெனாலி தனது புதிய பசுவை பால் கறந்தார். அவர் ஒரு சிறிய கிண்ணத்தில் பால் எடுத்து அது சூடாகவும் ஆவியாகவும் கொதிக்கும் வரை கொதிக்க வைத்தார். பின்னர் கிண்ணத்தை தனது புதிய பூனையின் முன் வைத்தார். தனது முதல் உணவை விரும்பிய பூனை கிண்ணத்திற்கு ஓடி ஒரு பெரிய சக்கையை குடித்தது. ஐயோ! பூனை வலியால் அலறியது. அது அதன் வாயையும் நாக்கையும் பயங்கரமாக எரித்தது. அது கிண்ணத்திலிருந்து பின்னோக்கி குதித்து சீறி மூளைக்கு பயந்து ஓடியது. அன்று முதல் தெனாலியின் பூனைக்கு பால் மீது ஆழ்ந்த பயம் ஏற்பட்டது. தெனாலி ஒரு கிண்ணத்தில் பால் கொண்டு வரும் போதெல்லாம், அது குளிராக இருந்தாலும் கூட, பூனை வெள்ளை திரவத்தை பார்த்து வலியை நினைவு வைத்துக்கொண்டு ஒளிந்து கொள்ள ஓடிவிடும். தெனாலி, சரி, உனக்கு அது வேண்டாமென்றால் என்று தோள்களை குலுக்கிக் கொண்டு அவனது குடும்பினர்கள் மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு நாளும் புதிய பாலை குடித்தனர். ஒரு மாதம் கழித்து மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது ஆய்வை அறிவித்தார். உங்கள் பூனைகள் அனைத்தையும் அரசவைக்கு அரித்து வாருங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். என் திட்டம் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டது என்று நான் பார்க்க விரும்புகிறேன். பேராசை கொண்ட அமைச்சர்கள் அனைவரும் தங்கள் பூனைகளை பிடித்துக்கொண்டு பதற்றக்குடன் வந்தனர். அவர்கள் பாலை திருடி வந்ததால் அவர்களின் பூனைகள் அனைத்தும் மெலிந்து பலவீனமாக பசியால் பரிதாபமாக மினுமினுக்கின. பின்னர் தெனாலிராமன் வந்தார். அவரது பூனையும் மெலிந்திருந்தது, அதுவும் பால் குடிக்காததால். ஆனால் அது எலிகளை பிடிப்பதால் ஆரோக்கியமாக தெரிந்தது. மன்னர் சோகமான ஒல்லியான பூனைகளை பார்த்து சந்தேகப்பட்டார். நீங்கள் அனைவரும் இந்த ஏழை விலங்குகளை பட்டினி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் தனது அமைச்சர்களிடம் கத்தினார். நான் கொடுத்த பாலை நீங்கள் திருடிவிட்டீர்கள். இல்லை அரசே, அமைச்சர்கள் அழுதனர். நாங்கள் சத்தியம் செய்கிறோம், நாங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பால் கொடுக்கிறோம். அவர்கள் உடம்பு சரியில்லை. அதை பார்ப்போம் என்று ராஜா கத்தினான். காவலர்களே, ஒவ்வொரு பூனைக்கும் பால் கிண்ணங்கள் கொண்டு வாருங்கள். காவலர்கள் நீதிமன்ற தளத்தில் டஜன் கணக்கான புதிய குளிர்ந்த பால் கிண்ணங்களை வைத்தனர். இறுதியாக அமைச்சர்களின் பசியால் வாடிய அனைத்து பூனைகளும் தங்கள் பயத்தை மறந்து கிண்ணங்களுக்கு விரைந்து பேராசையுடன் பாலை நுகர்ந்தன. அவை வாரங்களாக சாப்பிடவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அனைத்தும் என்றால் ஒன்றைத் தவிர. தெனாலிராமனின் பூனை கிண்ணத்திலிருந்த வெள்ளை திரவத்தை ஒரு பார்வை பார்த்து பயத்தில் சீறி பாய்ந்து நடுங்கிக் கொண்டு தெனாலியின் கால்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள ஓடியது. மன்னர் ஆச்சரியப்பட்டார். அவர் தெனாலியின் பூனையையும் பின்னர் வெறித்தனமாக குடிக்கும் மற்ற பூனைகளையும் உரைத்து பார்த்தார். அவர் தெனாலி பக்கம் திரும்பி அவர் முகம் ஒரு பெரிய புன்னகையுடன் வெடித்தது. தெனாலிராமன், நீங்க தான் இங்கே ஒரே நேர்மையான மனிதன். இதை பாருங்கள், உங்கள் பூனை மிகவும் நன்றாக ஊட்டப்பட்டது. பால் பார்த்தாலே வெறுப்படைந்தது. நீங்கள் அதற்கு இவ்வளவு பால் கொடுத்து வருகிறீர்கள், சரியா? எனவே அது வெறுப்படைந்தது. பின்னர் அவர் மற்ற அமைச்சர்களை நோக்கி திரும்பினார். பொய்யர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் பேராசைக்கு அபராதம் செலுத்துவீர்கள். தெனாலிராமன் தனது புன்னகையை மறைத்து வணங்கி தனது நேர்மைக்கு தனது வெகுமதியை பெற்றார்.